இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டே அதாவது உங்களோட வெக்கேஷனோட ஸ்டே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மட்டமா, ரொம்ப ஒரு டிஸ்காஸ்டிங்கா அமையலான்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ, நாங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணோம், அங்கே எப்படி அனுபவங்கள் இருந்தது, ரூம் எப்படி இருந்தது, அந்த ரூமுக்கு நாங்கள் கொடுத்த சார்ஜஸ் எவ்வளோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ, இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெசார்ட் கிடையாது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து கோவளம் ஈசிஆரில் இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த ரூம் எடுக்க வேண்டிய நிலமையில நாங்கள் இருந்தனால நைட் 10:00 இந்த ரூம் எடுத்துட்டோம். அங்கேருந்து அந்த மேனேஜர் கிடையாது, ஒர்க் பண்ணுற பையனாக இருக்கட்டும், அவன் பேசின விதம், அந்த ரூம் இருந்த விதம், ஸோ நீங்களே ரூமோட எப்படி ஸ்டேஜ்லாம் எப்படி கேவலமாக இருந்ததுன்னு பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப மட்டமான ஸ்டே. ஸோ எதனால் நடந்ததுன்னா, கடைசி நிமிஷத்தில் வேறு வழி இல்லாமல் எடுத்தனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ரூம் கிடச்சிது. ஸோ யாருமே வந்து கடைசி நிமிஷத்தில் எதுவுமே புக் பண்ணாமல் இப்போ எங்கேயும் போய் ஸ்டே பண்ணாதீங்க. இந்த எலன்ஸா ரூம் கோவளத்தில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எவ்வளோ இந்த ரூமுக்கு பே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ரூமோட கண்டிஷன் பாருங்கள். ப்ளஸ் இந்த ரூமோட கண்டிஷன் கூட நான் எடுத்துக்க ரெடியாக இருக்கோம். பட் எங்களுக்கு வேறு வழி இல்லாதனால. பட் அங்கே இருந்த பர்சனோட வேர்ட்ஸ், அவன் பேசின விதம், காலைல போகும்போது சீக்கிரம் கிளம்பிடணும். நாங்கள் 12 ஹவருக்கு கொடுத்ததோட பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2500. ஒரு 4 பேருக்கு நாங்கள் கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2500. ரூமுக்கு வர்த்தே கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் ஸ்டே பண்ணது ஒரு 8 ஹவர்ஸ் தான். நைட்டு தூங்கிட்டு காலைல போயிட்டோம். அவ்வளோ கேவலமாக இருந்தது. ஸோ யாருமே வந்து முன்னாடி புக் பண்ணாமல் போய் ஸ்டே பண்ணாதீங்க. ஹேவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் என்ஜாயபிள் லைஃப். தேங்க்யூ.